என்னது, பிச்சைக்கார குடும்பத்துல வந்த ஒரு ஏழை பொண்ணு இந்த ஊர்ல என்ன விட அதிகமா சம்பாதிக்கிறாளா? இதை என்னால பாத்துட்டு சும்மா இருக்க முடியாது. இப்ப என்ன முதலாளி பண்ணலாம் சொல்லுங்க? இப்பவே போங்க, போய் அவளோட அந்த தள்ளுவண்டிய அடிச்சு நொறுக்கிட்டு வாங்கடா. ஆத்தங்கரையோரமா அமைஞ்ச ஒரு அழகான குட்டி கிராமம்தான் சோழபுரம். அன்னைக்கு காலையில கிராமமே ரொம்ப அமைதியா ரம்மியமா இருந்தது. வயல்வெளிகள்ல விவசாயிகள் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. தெருக்கள்ல குழந்தைகள் ஓடி பிடிச்சு விளையாடுறாங்க. வீடுகள்ல மண் அடுப்புகள்ல இருந்து சமையல் புகை அப்படியே அழகா கிளம்பிட்டு இருக்கு. ஆனா இதே கிராமத்தோட ஒரு ஓரத்துல ஒரு உடைஞ்சு போன குட்டி குடிசை வீடு இருந்தது. அந்த குடிசையில தான் ராதாவும் அவளோட அம்மா சரஸ்வதியும் வாழ்ந்துட்டு வந்தாங்க. ராதா ரொம்ப ஏழை. ஆனா அவங்க வீட்ல வறுமை மட்டும் இல்ல, கூடவே பிரிக்க முடியாத சோகமும் ஒட்டிக்கிட்டு இருந்தது. ஒரு நாள் ராதா வாசலையே ஆசையா பாத்துக்கிட்டு அவங்க அம்மா கிட்ட கேக்குறா, அம்மா, இன்னும் ஏன் அப்பா வீட்டுக்கு வரல? சரஸ்வதி தன் மகளோட முகத்தை பார்த்து கண்கள்ல கண்ணீரோட தழுதழுத்த குரல்ல சொல்றாங்க. மகளே, இனிமே அவர் எப்பவுமே வரமாட்டார். அம்மாவோட இந்த வார்த்தைய கேட்டதும் ராதாவோட கண்கள்ல இருந்து கண்ணீர் அருவியா கொட்டுது. ஏன்னா ராதாவோட அப்பா இப்போ இந்த உலகத்துல இல்ல. ஒரு நாள் அந்த ஊர் வட்டிக்காரன் அவங்க வீட்டு வாசல்ல வந்து கத்துறான். ஏய் சரஸ்வதி, உன் புருஷ ராமு வாங்கின கடனை யாரு தீப்பா? காசுங்க. ஐயா, எனக்கு இன்னும் கொஞ்சம் மட்டும் டைம் கொடுங்க. எப்படியாவது உங்க கடன் முழுசையும் நான் அடைச்சிடுறேன் ஐயா. அதெல்லாம் முடியாது. நாளைக்குள்ள என் பணம் என் கைக்கு வரணும். வரல, இந்த வீட்டை காலி பண்ணிட்டு வெளியே போயிட்டே இரு. இத பாத்துட்டு இருந்த ஊர்க்காரங்க யாரும் அவங்களுக்கு உதவ முன்வரல. சிலர் தங்களுக்குள்ள ரகசியமா பேசிக்கிறாங்க. சிலர் இவங்களோட நிலைமைய பார்த்து நையாண்டியா சிரிக்கிறாங்க. ஏன்னா அந்த ஊர்க்காரங்க கண்ணுக்கு ஏழை மனுஷங்களோட மானமும் மரியாதையும் ஒரு பொருட்டாகவே தெரியல. அன்னிக்கு ராத்திரி மனசு முழுக்க கவலையோட ராதாவும் அவங்க அம்மாவும் அந்த இருட்டு குடிசையில சமையல் செஞ்சுகிட்டு இருக்காங்க. அம்மா, உங்களுக்கு அப்பாவோட முட்டைக்கறி ஞாபகம் இருக்கா? ஆமா, அவர் வைக்கிற முட்டைக்கறிக்கு இந்த ஊரே அடிமை. மொத்த கிராமமுமே அது அவ்ளோ பாராட்டி பேசும். அம்மா, அதே முட்டைக்கறி தான் இப்போ நம்ம வாழ்க்கையே மாத்த போகுது. அது எப்படிடா மகளே? அம்மா, நான் நாளையில இருந்து நம்ம ஊர் தெருவுல நின்னு முட்டைக்கறி விக்க போறேன். ஆனா மகளே, இதெல்லாம் உன்னால தனியா செய்ய முடியுமாடா? நிச்சயமா என்னால முடியும் அம்மா, நான் பாத்துக்கிறேன். மறுநாள் காலையில விடிஞ்சதும் ராதா ஒரு பழைய தள்ளுவண்டியை எடுத்து நல்லா தொடச்சு சுத்தம் செய்றா. சமையல் செய்ய விறகு கட்டைகளை ஒன்னா அடுக்குறா. அவ இப்படி கடை ஆரம்பிச்ச நேரத்துல அந்த வழியா 2 ஊர்க்காரங்க வராங்க. அவனை பார்த்ததும் ஒருத்தன் நக்கலா பேசுறான். என்னது, ஒரு பொண்ணு போயும் போயும் ரோட்டோரத்துல முட்டைக்கறியா விக்கிறா? இதெல்லாம் ஒரு பொழப்பா? பாருடா பாரு, பெருசா கடை போட்டுட்டா. இன்னும் 2 நாள்ல மூடிட்டு ஓட போறா பாரு. அதான் நடக்க போகுது. மகளே, இவங்க பேசுறதையெல்லாம் நீ காதுல போட்டுக்காதடா. அம்மா, நீங்க கவலைப்படாதீங்க. இன்னைக்கு ஏளனம் செய்யற இதே ஊர்க்காரங்க ஒரு நாள் என்ன பாராட்டி பேசுவாங்க பாருங்க. அப்போதான் அந்த வழியா ஊர் பெரியவர் சோமையா வர்றார். ராதாவோட கடைக்கு வந்த முதல் கஸ்டமரே அவர்தான். ராதா, எனக்கு ஒரு பிளேட் முட்டைக்கறி குடுப்பா. அடடா, என்ன ஒரு சுவை! இப்படி ஒரு ருசியான சாப்பாட்ட சாப்பிட்டு எத்தனையோ வருஷம் ஆச்சு மகளே. நிஜமாவா சொல்றீங்க சோமையா? ஆமாடி அம்மா, உன் கைக்கு அவ்வளவு பக்குவம் இருக்கு. நீ வாழ்க்கையில ரொம்ப பெரிய இடத்துக்கு வருவ பாரு. சோமையாவோட வார்த்தை ராதாவுக்கு பெரிய தைரியத்தை தந்தது. ஆனா நாட்கள் கடந்து போயிட்டே இருந்தது. அவங்க நினைச்ச மாதிரி வாழ்க்கை உடனே மாறிடல. ஒரு நாள் சாயங்காலம் அந்த ஊர்க்காரங்களுக்கெல்லாம் ராதா ஒரு கேலிப் பொருளா, வெறும் ஜோக்கா மட்டுமே தெரிஞ்சா. அவங்க கஷ்டப்பட்டு உழைக்கிறத பார்த்து கொஞ்சம் கூட இரக்கம் இல்லாம கிண்டல் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஏய், ஹோட்டல் ஓனர் அம்மா, எப்போ உங்க ஹோட்டலை மூட போறீங்க? சுத்தி நின்ன மத்தவங்களும் அவனோட சேர்ந்து கை தட்டி சிரிக்கிறாங்க. ஆனா ராதா அவங்கள எதிர்த்து பேசாம கண்கள்ல ஒரு வைராகியத்தோட அமைதியா எல்லாத்தையும் பார்த்துட்டே நிக்கிறா. அவங்க அம்மாவுக்கு இத பார்க்க சகிக்கல. வா மகளே, இவங்க கிட்ட பேசி ஒரு பிரயோஜனமும் இல்ல. நாம வீட்டுக்கு கிளம்பலாம். அம்மா, நீங்க பாத்துட்டே இருங்க. இன்னைக்கு என்ன பார்த்து சிரிக்கிற இதே ஊர்க்காரங்க ஒரு நாள் என் கடை முன்னாடி சாப்பாட்டுக்காக கியூல வந்து நிப்பாங்க.
அன்னிக்கு ராத்திரி அவங்க வீட்டுக்கு வர்றாங்க. வீட்ல சமைக்க போதிய சாப்பாடு இல்ல, ரொம்ப கம்மியா தான் இருந்தது. மகளே, இந்தா இருக்கிற கொஞ்ச சாப்பாட்ட நீ சாப்பிடுமா. இல்லம்மா, நீங்க சாப்பிடாம நான் மட்டும் எப்படி சாப்பிடுறது? எனக்கு வேண்டாம். 2 பேருமே ஒருத்தருக்காக ஒருத்தர் சாப்பாட்ட விட்டு கொடுத்துட்டு கடைசியில வெறும் தண்ணிய குடிச்சிட்டு பசியோட அப்படியே அமைதியா தூங்கிடுறாங்க. மறுநாள் காலையில ராதா வழக்கம் போல அவளோட தள்ளுவண்டியில வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கா. அப்போ திடீர்னு ஒரு புது நபர் அவ கடை முன்னாடி வந்து நிக்கிறார். ஏம்மா, உன்னால நாளைக்கு காலையிலக்குள்ள 20 பிளேட் முட்டைக்கறி செஞ்சு தர முடியுமா? எனக்கு அர்ஜென்ட்டா வேணும். நிச்சயமா செஞ்சு தரேங்க ஐயா, கண்டிப்பா பண்ணிடலாம். ஆனா ஒரு கண்டிஷன், டேஸ்ட் மட்டும் கொஞ்சம் சுமாரா இருந்தா கூட நான் 1 பைசா கூட தரமாட்டேன், பாத்துக்கோ. கடவுளே, இந்த ஒரு வாய்ப்பு தான் என் வாழ்க்கையையே மாத்த போற பெரிய வாய்ப்பு. இன்னைக்கு ராத்திரி தூங்காம முழிச்சாவது எங்க அப்பா எப்படி முழு மனசோட சமைப்பாரோ அதே பக்குவத்தோட இந்த முட்டைக்கறியை நான் தயார் பண்ணுவேன். அந்த 20 பிளேட் முட்டைக்கறியும் சூப்பரா வரணுங்கிறதுக்காக ராதாவும் அவங்க அம்மாவும் அன்னிக்கு ராத்திரி முழுக்க கண்ணிமைக்காம ஒன்னா சேர்ந்து மாடா உழைக்கிறாங்க. விடிய விடிய சமையல் வேலை நடக்குது. மகளே ராதா, விடிய போகுதுடா. கொஞ்ச நேரம் ஆச்சி படுத்து ஓய்வெடுத்துக்கோப்பா. இன்னைக்கு நான் ஓய்வெடுக்க மாட்டேன். ஏன்னா இந்த ஒரு ராத்திரி நம்ம வாழ்க்கையே மாத்த போற ராத்திரி அம்மா. அவ சொன்ன மாதிரியே விடியற்காலைக்குள்ள அந்த 20 பிளேட் முட்டைக்கறி ஆர்டரையும் பக்குவமா செஞ்சு முடிச்சிடுறா. காலையில விடிஞ்சதும் நேத்து ஆர்டர் கொடுத்த அதே நபர் கடைய தேடி வர்றார். என்னம்மா, சொன்னபடி ஆர்டர் எல்லாம் ரெடியா? ஆமாங்க ஐயா, எல்லாம் கரெக்டா ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அந்த நபர் முட்டைக்கறியை எடுத்து அவரோட வாயில முதல் வாய் வைக்கிறார். வச்ச உடனே அவரோட முகம் அப்படியே பிரகாசமாகுது. அடேங்கப்பா, என்ன ஒரு அசாத்தியமான ருசி! நிஜமாவே பிரமாதமா இருக்குமா. அவர் பாராட்டின அந்த வார்த்தைய கேட்டதும் ராதாவோட கண்கள்ல ஆனந்த கண்ணீர் அப்படியே முட்டிக்கிட்டு வருது. இன்னையிலிருந்து வார வாரம் வரப்போற எல்லா பெரிய ஆர்டரையும் நான் உனக்கே தான் தரப்போறேன். இதை நீயே பண்ணிடு. வாழ்க்கையில முதல் முறையா ராதாவோட உழைப்புக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியோட ருசி கிடைச்சது. ராதாவோட கடையில பூட்டம் அதிகமாகுது, தொழிலும் சூப்பரா வளருது. ஆனா அவளோட இந்த வளர்ச்சிய பார்த்து ஊர்ல ஒருத்தனுக்கு வயிறு எரிய ஆரம்பிச்சது. அவன்தான் அந்த வட்டி அடைக்காரன் காந்தராஜ். என்னது, பிச்சைக்கார குடும்பத்துல வந்த ஒரு ஏழை பொண்ணு இந்த ஊர்ல என்ன விட அதிகமா சம்பாதிக்கிறாளா? இதை என்னால பாத்துட்டு சும்மா இருக்க முடியாது. இப்ப என்ன முதலாளி பண்ணலாம் சொல்லுங்க? இப்பவே போங்க, போய் அவளோட அந்த தள்ளுவண்டிய அடிச்சு நொறுக்கிட்டு வாங்கடா. அன்னிக்கு நைட்டு யாரும் இல்லாத நேரமா பார்த்து காந்தராஜோட ஆளுங்க வந்து ராதாவோட தள்ளுவண்டிய அடிச்சு சுக்கு நூறா உடைச்சு போடுறாங்க. மறுநாள் காலையில தான் ஆசையா ஒரு பெரிய நம்பிக்கையோட உருவாக்கின தள்ளுவண்டி இன்னைக்கு தெரு ஓரத்துல உடைஞ்சு சிதறி மண்ணோட மண்ணா கிடக்கிறத ராதா பாக்குறா. கடவுளே, என் வண்டி போச்சே, நம்ம வாழ்க்கை இதோட முடிஞ்சு போச்சம்மா, எல்லாமே போச்சே. ராதாவோட சத்தம் கேட்டு அவங்க அம்மா சரஸ்வதி ஓடி வராங்க. அங்க கிடக்கிற நிலைமைய பார்த்துட்டு அப்படியே நெஞ்சில அடிச்சுக்கிட்டு அழுகுறாங்க. அவங்க 2 பேரும் வண்டிய பிடிச்சு அழுதுட்டு இருக்கும்போது அந்த வழியா மறுபடியும் ஊர் பெரியவர் சோமையா வரார். பாத்தீங்களா, நான் தோத்துட்டேன். இனிமே நம்ம கிட்ட வண்டியும் இல்ல, வாழ்வாதாரமும் இல்ல, எல்லாமே முடிஞ்சு போச்சு. யார் சொன்னது எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு? நீ தப்பா நினைக்கிற மகளே. உடைஞ்சு போனது வெறும் இந்த மரக்கட்டையாலான தள்ளுவண்டிதான். ஆனா உனக்குள்ள இருக்கிற சமையல் பக்குவமும் அந்த உழைப்பும் இன்னும் அப்படியேதான் இருக்கு. ஆமாம்மா, சோமையா சொல்றது 100க்கு 100 உண்மை. அவங்க என் வண்டிய வேணா உடைச்சிருக்கலாம், ஆனா என் கையும் என் உழைப்பும் இன்னும் என்கிட்ட தான் இருக்கு. நான் தோத்துடலம்மா. ஆனா மகளே, கடையை எப்படி மறுபடியும் ஆரம்பிப்போம்? கையில் 1 பைசா கூட இல்லையே. கவலைப்படாதீங்க அம்மா, வண்டி இல்லைனா என்ன, நம்ம வீட்டு வாசல்லையே மண்ணுல 4 செங்கலை வச்சு அடுப்பு கூட்டி இன்னையில இருந்தே சமையல ஆரம்பிக்கிறோம். சொன்ன மாதிரியே ராதா பின்வாங்கல. தன் வீட்டு வாசலிலேயே ஒரு சின்ன மண்ணடுப்பை கூட்டி முட்டைக்கறியை சமைக்க ஆரம்பிச்சா. அந்த முட்டைக்கறியோட வாசம் அப்படியே அந்த தெரு முழுக்க கமகமன்னு வீசத் தொடங்குச்சு. இத பார்த்துட்டு அவளுக்கு வாரம் வாரம் பெரிய ஆர்டர் கொடுத்தாரே அந்த நல்ல மனுஷன் அவளை தேடி வீட்டுக்கே வந்துட்டார். என்னம்மா ராதா, உன் வண்டிய யாரோ உடைச்சிட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன். ஆனா நீ இங்க சமைச்சிட்டு இருக்க. ஆமாங்கய்யா, வண்டி உடைஞ்சாலும் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஆர்டரை நான் நிறுத்த மாட்டேன். இதோ உங்க முட்டைக்கறி ரெடி. உன் உழைப்புக்கு முன்னாடி எந்த சூழ்ச்சியும் ஜெயிக்காதடா மகளே. இந்தா, உன்னோட கைவண்ணத்துல ஒரு பெரிய ஹோட்டலே ஆரம்பிக்கலாம். அதுக்கான முதலீட்டை நான் தரேன். நீ பெரிய லெவல்ல வரணும். சில மாசங்கள் கடந்து போகுது.
ராதா தன் கடின உழைப்பால அந்த ஊர்லயே ஒரு பெரிய சொந்த ஹோட்டல ஆரம்பிச்சிட்டா. ராதா முட்டைக்கறி உணவகம்னு போர்ட் ஜொலிக்குது. ஹோட்டல் முன்னாடி ஜனங்க கூட்டம் அலைமோதுது. அப்போ அன்னைக்கு அவள கேலி செஞ்சாங்களே, அந்த ஊர்க்காரங்க எல்லாரும் சாப்பாட்டுக்காக அவ கடை முன்னாடி கியூல வந்து நிக்கிறாங்க.